வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். சார், தமிழ்நாடு அரசியல்ல நாளுக்கு நாள் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேட்ச் ஃப்ரேஸா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 2016க்கு அப்புறம் கூவத்தூர்ல ஒரு குதிரை பேரம் நடந்தது. இப்போ அதிமுகல ஒரு குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர் தே பொலிட்டிக்கலி அண்ட் கான்ஸ்டிடியூஷனலி தி சேம் ஆர் ஆர் தே டிஃபரெண்ட்? இல்ல, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது அந்த தருணத்தில் எதற்காக பேரம் நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை தக்க வைக்கிறதுக்கு, அந்த கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பத அடிப்படையில் இது ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளால இருக்கின்ற பலருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளாலே கூட வச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவை பொறுத்தவரை அன்றைக்கு அதான் நடந்தது. கேஷ் பிரைஸாக எத்தனை எம்எல்ஏக்கள் எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு லேலம் வருது. அந்த லேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுகிறார். செங்கோட்டையன் அந்த டைம்ல அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுறாரு. அப்ப அதுதான் அந்த தருணத்தில் நடந்தது. இப்ப நடக்கிறது வேற. இப்போ நடக்கிறது முற்றிலும் ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க. அதுக்கு மோட்டிவ் கிடையாது, அதுக்கு இன்சென்டிவ் கிடையாதுன்னு சொல்றது அந்த மாதிரி விஷயம் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. ஒரு மோட்டிவும் ஒரு இது இன்சென்டிவ் இல்லாம யாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர மாட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்ப திடீரென்று விஜயபாஸ்கர்களுக்கும் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற எம்சி சம்பத்துகளுக்கு அனைவருக்கும் திடீரென்று இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்க, விஜய் சூப்பரா பண்ணிட்டு இருக்காருங்க, அப்ப நம்மளுடைய வீட்டுல இருக்கிற காசெல்லாம் கொண்டு தெருவில் இறக்கி எல்லாரையும் சூப்பரா விஜய் என்ன நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு கொண்டு நிறுத்திடணும். இந்த ஒரு எண்ணத்தோடு இவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை அணுகிறார்கள். அதாவது கட்சி தவல் அணுகிறார்கள் என்று சொன்னால் அது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கூட நம்பாது. அப்ப உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது என்ன இன்சென்டிவ் ஒண்ணு இருக்கு. என்னை பொறுத்தவரை மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா அவர்களை பொறுத்தவரை அதிகாரம் தான். அதாவது எங்க ஆளுங்கட்சியில இருந்தால் நமக்கு ஏதோ ஒண்ணு வரும். ஒரு பெரிய பெரிய டெண்டர் எல்லாம் இன்னும் யாருமே எடுக்கவில்லை என்ற நிலை இருக்கிறது. இல்லை என்றால் எல்லாமே கிடப்பில் போட்டிருக்க ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அந்த பெரிய பெரிய டெண்டரான பிஃபோர் த எண்ட் ஆஃப் தி இயர் நீங்க கொடுத்தா ஆக வேண்டும் என்ற ஒரு உண்மை நிலை இருக்கிறது. அப்ப அது யார் எடுக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா? அப்ப செல்வந்தர்கள், மாற்று கட்சியில் இருக்கின்ற செல்வந்தர்கள் அவங்க இந்த கட்சிக்கு வந்துவிட்டா அவர்களுக்கு அந்த டெண்டர்கள் எடுக்கிறதுக்கு அந்த வழி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கேசுகள். இப்ப விஜயபாஸ்கர் மேல நான் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கின்ற கேஸை பத்தி நான் விரிவா பேசியிருந்தேன். அவர் ஒரு 100 கோடி சொத்தை அபேஸ் பண்றாரு. அந்த நபரை அதனுடைய ஓனரை கிட்னாப் பண்றாரு. 22 ஏக்கரா இருக்கின்ற நிலம். அப்ப அவர் மேல சாதாரண போலீஸ்ல சிபிசிஐடி பாயுது. அந்த சிபிசிஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா சூர்யா வருவார் இல்லையா, என்ன காக்க இதோட படத்துல வருவார், அந்த மஃப்டி போட்டு வருவார். அப்ப மஃப்டி போட்டு சுட்டு பிடிக்கின்ற போலீஸ் தான் சிபிசிஐடி. அதாவது ராஜஸ்தான்ல எல்லாம் போயிட்டு இந்த பெரிய கிரைம் கேங் எல்லாம் சுட்டு பிடிக்கின்ற கும்பல். அந்த கும்பல் போய் ஒரு அரசியல் தலைவரை, முன்னாள் அமைச்சரை போயிட்டு திரிசூர்ல போயிட்டு பிடிச்சிட்டு வருது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு தாவைக்கால சேர்க்கிறாங்க. இது எங்க போய் இது எந்த 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 அடிப்படையில் இதை ஒத்துக்கொள்ளப்படுவீங்க? இதுதான் தூய அரசியலா? தூய சக்தி பண்ற வேலையா? அது இதான் நான் கேட்டிருந்தேன். அப்போ அந்த கேஸுகள் அப்படியே கிடப்பில போட வேண்டும். அதாவது சிபிசிஐடினுடைய கேஸ் இதெல்லாம் ஓப்பன் அண்ட் ஷட் கேசஸ்ங்க. என்னைக்கு வேணாலும் தீர்ப்பு வரலாம், என்னைக்கு வேணாலும் உள்ள போகலாம். குட்கா பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த குட்கா பாஸ்கர் ஆனாலும் சரி, இந்த அபேஸ் பாஸ்கர் ஆனாலும் சரி, இந்த 2 பாஸ்கர்களும் அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு காரணமே வேற ஒன்றும் கிடையாது. முக்கிய காரணம் இந்த கேஸ் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது காரணம் அடுத்த டெண்டர்களை எடுத்து நாம் இன்னும் செல்வந்தராக இருக்க வேணும். அதாவது காசு சேர்க்க ஆரம்பிச்சா அதுக்கு அளவே கிடையாதுங்க. அதுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. ஹவு மச் இஸ் இனஃப் என்று பல பிலாசபர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலாக நம்மளுடைய குட்கா பாஸ்கரும் அபேஸ் பாஸ்கரும் அதுக்கு பதிலளிக்கிறார்கள். நோ அமௌண்ட் இஸ் இனஃப் என்று. அதே மாதிரி தான் பாஜக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏங்க, உண்டியல்ல காசு போட்டு கையை போட்டு வாடுறானுங்களே அங்க. அதோட இவங்க 2 பேரும் அது பண்ணல. அது அதிமுக ஆட்சியானாலும் சரி, திமுக ஆட்சியானாலும் சரி, உண்டியல்ல காசு கையை போட்டு வரல. அதை தாண்டி இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை நிலை. அப்ப 2 விஷயங்கள், இந்த கேஸ் ப்ரொசீட் ஆகக்கூடாது, நமக்கு இன்னும் சொத்து சேர்க்க வேண்டும். இது 2 அடிப்படையில் தான் பாஸ்கர்கள் போய் இணைகிறார்கள். அதே மாதிரி நிறைய பேர் பொறுப்புக்காக, பதவிக்காக, பணத்துக்காக
எல்லாத்துக்கும் போய் இணைகிறார்கள். எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது. அப்ப தூய சக்தி படிப்படியாக தீய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது, தாவேகாவுக்கு வந்து ஆட்சிய வந்து ஸ்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. அதனால இதுல வந்து ஈடுபடுறாங்க. அதிமுகவுல இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள் அதிகார போதை, பண போதை, அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணத்த பாதுகாக்கணும். இல்ல கேஸஸ்ல இருந்து வந்து வெளியில வரணும் அப்படின்னா, அதற்காக போறாங்கன்னு எடுத்துக்கலாம். கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு தேவைக்காக போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அடிப்படை காரணம் என்னன்னா, தேர்தலுக்கு அப்புறம் இம்மீடியட்டா திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கணும். வெளியில இருந்து திமுக ஆமா. ஆதரவு கொடுக்கணும்னு நெனச்சாங்க. இது ம். மிகப்பெரிய ஜனநாயக துரோகம், பொலிட்டிக்கல் ம். ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்த தான் காரணமா சொல்றாங்க. நேத்து கூட ம். ம். நிர்மல்குமார் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, ம். இன்னைக்கும் அந்த முயற்சி நடக்குது பாஜக ஆதரவோட. பாஜக பின்னணியில இருந்து திமுக, அதிமுகவ வழி நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த விஷயத்த முதல்ல சோசியல் மீடியால பேசுனது நீங்க தான். உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கும் அது நடக்குதா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே போதை போதைன்னு சொன்னதுல எனக்கே போதை ஆயிடுச்சு. இங்க தமிழகமே போதையில அ- தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலைமை. ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய போன்ல வச்சு ஒரு போதைப் பொருளை என்ன செய்து கொண்டிருந்தாருன்னா நம்ம எல்லாம் பார்த்த விஷயமா இருக்கிறது. அது அமைச்சரா அதுக்கு முன்னாலே இருக்கலாம். ஏங்க அதே வந்து சாதிக்கிறாங்களே, அது வந்து பேராசிட்டமால் இது டோலோ 650 சாதிக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய ஒரு போங்குன்னு பாருங்களேன். ஏங்க நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு செல்போன் மேல வச்சு டோலோ 650 வச்சு படபடன்னு அடிச்சா அது ஏதாச்சும் ஆகுமா? பவுடர் ஆகுமா? அது அபிசலா கூட பண்ணியிருந்தாரு. சோ அது அது இருக்கட்டும். இங்க இப்போ நடக்கின்ற விஷயங்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு என்னை பொறுத்தளவு நாம இதுவரை காணாத ஒரு அரசியல் வந்து இப்போ திடீரென்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இப்போ அதிமுக நடக்கின்ற பல விஷயங்கள் எடுத்தாலும் சரி, தாவேகால நடக்கின்ற விஷயங்களான எடுத்தாலும் சரி, இந்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அதிகார ஒரு இடத்துல வந்து அதிகார போதை மமதை, இன்னொரு இடத்துல வந்து இந்த அதிகாரத்துக்கான அந்த ஒரு இயனிங் இருக்கு இல்லையா, எப்படியாச்சும் அதிகாரத்துல வரணும்ன்றது, அதற்கு என்ன வேணாலும் என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணலான்ட்டு தயாரா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த யோகினர்கிட்ட எல்லாம் நான் கேட்கிறேன், அதாவது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு பாண்டிச்சேரியில வச்சாங்க இல்லையா? அதிமுக எம்எல்ஏஸ் எல்லாரும் போனாங்க. 47 பேர் போனாங்க. காமராஜும் சென்றார். நம்முடைய டிடிவி தினகரனுடைய கட்சியில் இருக்கிறவங்க சென்றார். அங்கதான் எடப்பாடி போய் இவங்கள வந்து ஐ திங்க் 5ஆம் தேதி சாயங்காலம் வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்கு. திமுகவும் நாமும் சேரலான்ட்டு. அப்போ 5ஆம் தேதி சாயங்காலம் நடந்த ஒரு டிஸ்கஷன். அதற்கு வந்து 50 நாள் கழிச்சு எதிர்வினை வருது இல்ல. அப்ப 45 நாள் வந்து இல்ல 5ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்து 10ஆம் தேதி தான் வந்தாங்க. அப்போ ஏன்னா 55 நாள் 60 நாள் கிட்ட ஆகுது. அதுல இருந்து அந்த டிஸ்கஷன் நடந்து 60 நாள் ஆகுது. அப்ப 60 நாளுக்கு பிறகு திடீர் என்று அவருடைய மனதுல வந்து அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சா? அதாவது என்னக்கா இது அதிமுகவும் திமுகவும், அதாவது இது கண்ணால் பார்த்த விஷயம், காதால் கேட்ட விஷயம், அது வந்து ப்ராசஸ் ஆறதுக்கு 60 நாள் ஆகுதுன்னா இவர்களுக்கு டெஃபினட்டா பிசிக்கலா ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் எடுத்துக்க முடியும், தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு வந்து அந்த பேச்சே நடக்கவில்லை. அப்ப 5ஆம் தேதி அந்த பேச்சு நடக்கிறது, 6ஆம் தேதி அதனுடைய டிஸ்கஷன் மறுபடியும் நடக்கிறது, 9ஆம் தேதி அது முடிவடைகிறது. அதாவது நம்பர்ஸ் இல்லை என்ற அடிப்படையில் வந்து முடிவடைகிறது. ஏனென்றால் எவ்வளவுதான் பார்த்தாலும் நம்பர்ஸ் வராது, 12 19 வராது என்ற அடிப்படையில் வந்து முடிவடைகிறது. நான் அதை பத்தி தான் சொல்லியிருந்தேன். அதாவது அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் திமுக என்ற கட்சி அழிந்து போயிருக்கும் என்றுதான் என்னுடைய பார்வையா இருந்தது. அது அதிமுகவுக்கும் களங்கம் கொண்டு வரும், திமுகவுக்கு அதோட பெரிய களங்கம் கொண்டு வரும். நிச்சயமாக அதுல வந்து ஈடுபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய இதா இருந்தது. அந்த சமயத்தில் கூட பாஜக இதுலயே ரோலே கிடையாது. அந்த டைம்லயும் பாஜகவுக்கு ரோல் கிடையாது. நிச்சயமா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். என்ற நானும் தொடர்பு கொண்டு பேசினேன். நம்மளுடைய நண்பர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க தான் என்னுடைய அந்த ஏஜ் குரூப், என்னுடைய ஒரு 5 வயது மூப்பு, இல்லைன்னா 10 வயது மூப்பு, இந்த ஏஜ் குரூப்ல தான் இப்போ வந்து இந்த தூதுவர்கள் எல்லாம், இந்த மெசஞ்சர்ஸ் எல்லாம் இந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்காங்க. அப்போ ஒன்னோ என்னுடன் வளர்ந்தவர்கள், இல்லை என்றால் என்னுடன் ஒன்றாக டென்னிஸ் ஆடினவர்களோ, இல்லை என்றால் ஷட்டில் ஆடுறவர்களோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்ல வருகின்ற ஒரு நபர்களா இருக்குன்னா, தண்ணி அடிச்சவங்க இந்த குரூப்ல வர்ற நபர்களா தான் இருப்பார்கள். அப்போ இவர்கள் பேசும்போது அவர்களும் கூறினது நாங்க எதுங்க பாஜக சொல்லணும் என்ற விஷயம் தான். அப்ப பாஜகவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது.
கிடையாது. அதை தாண்டி வந்து இப்ப திடீரென்று பாஜக இது வந்து பாஜகனுடைய பிளெஸிங்ஸ் நடந்தது. ஏங்க அவங்களுக்கு இங்க தலை வச்சு படுக்கிறதுக்கு கூட டைம் கிடையாதுங்க. அங்க வந்து டெல்லியில 2/3 மெஜாரிட்டி வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும் என்ற அந்த அடிப்படையில் வந்து எந்தெந்த கட்சிகளை உடைக்க முடியுமோ, திமுக உட்பட இருக்கின்ற எந்தெந்த கட்சிகளை உடைக்க முடியுமோ அதில் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் டிஎம்சி திரிணாமுலை உடைத்தாங்க. அதனாலதான் சிவசேனா மறுபடியும் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கட்சிகள் எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அங்க நமக்கு அனைவருக்கும் தெரியும். 2 பேர் தான் டிசிஷன் மேக்கர்ஸ். ஒன்னு மோடி, இன்னொன்னு அமித்ஷா. இந்த 2 பேரை தாண்டி நீங்க யாருகிட்ட என்ன பேசினாலும் பிரயோஜனமே கிடையாது என்றதான் உண்மை நிலையா இருக்குது. அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு டைம் கிடையாது. மோடி வேற ஊர் ஊரா ஓடிட்டு இருக்காரு. டெல்லியில பயங்கர ஹீட்டா இருக்கிறதுனால அங்கங்க போய் யூரோப் போனாரு வந்தாரு, செஷல் போனாரு வந்தாரு. இப்ப அடுத்தது வந்து ஜாப்பனீஸ் பிரதமர் வந்து போன உடனே மறுபடியும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் போயிடுறாரு. அப்போ மோடி கிட்ட டைம் கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஃபாரின் டூர் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து அமித்ஷா இதெல்லாம் கையாளுகிறார். அப்ப அமித்ஷாவுக்கு இங்க தமிழ்நாடு பக்கமே அவர் பாஜக தலைவர்களே வந்து ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் மொத்தமா சந்திச்சிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு அவ்வளவுதான் சந்திச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய அந்த அண்ணாமலை போறாரு, இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது கூட அதிகமாக ஒரு பெரிய ஒரு ஈடுபாடோடு அவர்கள் வந்து தமிழ்நாட்டை அணுகவே இல்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ பாஜகவுக்கும் இந்த விஷயத்துக்கும் தொடர்பே கிடையாது. 9ஆம் தேதிக்கு பிறகு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நின்ற பிறகு அதன் பிறகு அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து முன்னாடி ஒரு ட்ரோலா இருந்தாரு. என்ன கூட ட்ரோல் பண்ணியிருக்காரு. நான் பல காலம் வந்து அவரை பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். ரமேஷ் என்ற அமைச்சர் கூட நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். இப்பதான் போய் பார்த்து 2 பேரையும் வந்து அன்பிளாக் பண்ணி விட்டேன். அப்ப அந்த அளவுக்கு ட்ரோல் சார்ந்த நபர்களா இருக்கிறாரு. அப்போ சிடிஆர் வந்து அதிமுக இருந்த நபர் தான். அவருக்கு அந்த சோர்ஸ் இருக்கலாம். அவர்கள் வந்து ஏதோ ஒரு நிலையில வந்து திமுகவோட பேசிக்கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் அது எங்க திமுகலையும் தலைமைங்கிறது யாருங்க? மு.க. ஸ்டாலின் தான். மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசினார்களா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. நான் அவரோட கான்ஸ்டன்ட் தொடர்புல இருக்கத்தான் செய்யறேன். அப்புறம் யாரோட பேசுனீங்கன்றது கேள்வி இருக்கு இல்லையா? யாருங்க முடிவு எடுப்பாங்க? ஏன்னா உதய் முடிவு எடுப்பாரா? இல்ல கனிமொழி முடிவு எடுப்பாங்களா? இல்ல வந்து துரைமுருகன் பொதுச்செயலாளர் முடிவு எடுப்பாரு? இவங்க யாருமே முடிவு எடுக்க மாட்டாங்க. தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. அப்ப அந்த மட்டத்துல வந்து பேச்சுக்களே கிடையாது. எங்காச்சும் பார்க்கும்போது பேசுவாங்களே தவிர அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது என்பது உண்மை நிலையா இருக்கிறது. முழுக்க முழுக்க பொய்யுங்க. வேணும்னே பொய் சொல்லுகின்ற ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய அவலமாக இருக்கிறது. இது நிச்சயமாக கண்டனத்துக்குரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சரத்குமார் என்ற அமைச்சர் வந்து பொய் சொல்கிறார். அதாவது குழந்தைக்கு வந்து நான் மருந்து கொடுத்துட்டு இருந்தேன். குழந்தைங்க அந்த படத்துல அந்த என்டையர் வீடியோல குழந்தைங்க. அப்போ அவர் பொய் சொல்லுகிறார். நேற்று ஒரு அட்வைஸ் கூட நான் போட்டு விட்டேன். எங்க தயவு செய்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு இமீடியட்டா எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. கிரைசிஸ் பியருக்காக தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் கிடையாது. நான் பத்திரிகையாளர். எனக்கு அந்த வேலையை செய்ய முடியாது. எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி ஒரு கோ ஃபார்வர்ட் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யுங்க. பொய் சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன். இவர்களுக்கு வந்து மீடியா வந்து ஒரு ஒரு 30 மைக் வந்து நீட்டும் போது அப்பா ஏதாச்சும் டிவில இருந்தா போதும் என்ற அடிப்படையில் வந்து பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ரிக்ரெட் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மைக்கு புறம்பான தகவல் என்றெல்லாம் சொல்றது வந்து அர்த்தம் கிடையாது. பொய் தான் இது. பொய்யை பொய் என்று விழிப்போம். கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு செக்யுலரான ஒரு ஆட்சி அமையணும். பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அதற்காக நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு ஒரு சில கட்சிகள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதையும் வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். 10 வருஷமா நாங்க கொள்கை கூட்டணியில இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்க, இன்னைக்கு அதே கொள்கை கூட்டணியின் தலைமை கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீது மிக கடுமையான விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பா வைகோ, காதர் மொஹிதீன் போன்றவர்கள்லாம் மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. கரப்ஷன் கலெக்ஷன் கட்சி ஆட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொள்கை கூட்டணியா இருந்தவங்க ஏன் வந்து இன்னைக்கு மக்கள் நலனை முன்னெடுத்தவங்க அப்ப ஏன் வந்து கூட்டணிக்குள்ள இருந்து இதை விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. 10 வருஷமா கொள்கை கூட்டணின்னு சொன்னவங்க கொள்கை கூட்டணி இல்ல அப்படிங்கிறது. இப்போ இது என்ன மாதிரியான ஒரு கூட்டணி? இன்னைக்கு ஃபிஷர்மன்ஸ் கோவ்ல விஜய் தலைமையில இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சந்திக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறாங்க. புதிய கூட்டணி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இனி வரக்கூடிய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கும்? இல்லைங்க இதெல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற கட்சிகள். ஒரு காலத்துல வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. மறுபடியும் இது பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதாவது மார்ச் 3ஆம் தேதி நினைக்கிறேன். நான் வந்து திருச்சியில உட்கார்ந்துருக்கேன். தலைவர் கலைஞருடைய ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். இது திருச்சி மாநாடு நடக்க போறது. வைகோ வர வேண்டியதா இருந்தது. வைகோ வந்து வரல.
வைகோ வரல, நான் ஃபோன் போடுறேன், அவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்க, வெளியே வந்து ஃபோன் போடுறேன். ஏனென்றால் துரைமுருகன் வந்து சொல்றாரு, அவன் வரமாட்டான், நீங்க நம்பாதீங்கன்னு. அவன் தான் அவர் சொன்னாரு, அவன் வரமாட்டான் நம்பாதீங்க, நான் அவன் கூட ரூம்ல இருந்தவன், நாங்க 2 பேரும் ஒண்ணா பல விஷயங்கள் செய்திருக்கோம், எனக்கு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. தலைவர் வந்து இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாரு, நான் அவ்வளவு பேசியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து துரைமுருகன் திட்டுறாரு. நான் வெளியே வந்து ஃபோன் போடுறேன், அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதன் பிறகு வந்து தொடர்பே கிடையாது. அந்த தேர்தலில் வந்து திமுகவோடு இவர் இருந்தார் என்றார். அங்க வந்து ஆஃபர் பண்ணது 20 சீட் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணாங்க. அப்ப 21 ஆச்சு. கலைஞர் வந்து 22 கடைசியான ஆஃபர் வந்து 22. அந்த 22 சீட்ல நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழகத்தை ஒரு 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 வேளை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக கூட அது மாதிரி இருக்கலாம். 22 சீட்டு ஜெயித்து வந்தார்கள் என்றால் 2006ல ஜெயித்தார்கள் என்றால் 2011ல என்ன மாதிரியான ஒரு ஒரு டிமாண்ட் வந்து அவர்கள் வைத்திருக்க முடியும். 22 சீட்ல நின்று கொண்டு சரி 18ஓ 15ஓ ஜெயித்தா கூட அடுத்த ஒரு தேர்தலுக்கு வந்து அவர்கள் தாராளமாக 30 சீட் 40 சீட் வந்து தாராளமாக கேட்டிருக்கலாம். அது எந்த கூட்டணியானாலும் சரி, திமுக கூட்டணியாலும் சரி, அப்கோர்ஸ் திமுக கூட்டணிக்கு பேர் கெட்டு போச்சு. அதிமுக கூட்டணி கூட 40 சீட் தாராளமாக கேட்டிருக்கலாம். 40 சீட்ல 30 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. 2016 அவர்கள் வெளியே போய் வந்து இப்ப இந்த 3ஆம் முன்னணி என்ற அந்த இருக்கு இல்லையா, தேர்ட் ஃப்ரண்ட், அதுல நின்றிருந்தா கூட தாராளமாக அங்கு கூட ஒரு 10 சீட் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அப்ப அப்படி வளர வேண்டிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஏறத்தாழ 4 சீட்ல நின்று 2 சீட் ஜெயிச்சு, ரெண்டும் வந்து திமுகவுடைய சிம்பிள்ல ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு 0 எம்எல்ஏஸோட இன்னைக்கு வந்து அசம்பிளியில் இருக்கிற நிலையை பார்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அந்த ஒரு என்னை பொறுத்தவரை அது அழித்து போன கட்சின்றே நான் வந்து கணக்கு போடுவேன். ஏதாவது ஆபீஸ் வச்சிருக்காங்கிறத தாண்டி பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கட்சிக்கு நான் கற்பிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட மிக நலிந்த கட்சி. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப பண்ண ஒரே ஒரு தவறுன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனை உள்ள விட்டதுதான். அவர் உள்ள விட்டாரு. உள்ள விட்டு அவர் வந்து என்டையர் ஸ்ட்ரக்சரை, கட்சி ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக படித்திருக்கிறார் ஆதவர்ஜுனா. அப்ப அன்னைக்கு அவர் படித்து விட்டு அதன் பிறகு வந்து வெளியேறுகிறார். ஏனென்றால் விழுப்புரம் அவர் கேட்டாரு, கொடுக்கல. அதனால வந்து 2024 வந்து வெளியே போறாரு. அவருக்கு தெரிஞ்சது மு.க. ஸ்டாலின் தான் அது வந்து வேண்டாம்னு சொன்னாரு, சரி வராதுன்னு சொன்னாருன்ட்டு. அப்ப அதோட வந்து அந்த ஈக்குவேஷன் முடிஞ்ச உடனே இவர் மறுபடியும் அந்த கட்சியில இருக்கின்ற நபர்களை வந்து கையில் எடுத்துக்கொண்டுதான் அடுத்த கட்சியில அவர் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப விடுதலை சிறுத்தைகளும் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு போதா போலியான்னு தெரியல. நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு தரப்பு வந்து போகுதுன்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்பு போலன்னு சொல்றாங்க. அவர்களுக்குள்ளாலேயே பிரச்சனைகள் என்று நான் கருதுகிறேன். அப்போ ஒவ்வொரு கட்சி எடுத்து பாத்தீங்கன்னா ஐயுஎம்எல் என்ற கட்சி வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய கட்சிகளில் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஐயுஎம்எல் இன்னைக்கு ஏன் வந்து ஒரு முக்கியமான கட்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. வாக்கிய கணக்கு எஸ்டிபிஐ வந்து ஒரு அடிச்சு நொறுக்கின ஒரு கட்சியா இருக்கிறது. பாஜக அடிச்சு நொறுக்கிடுச்சு. ஏனென்றால் அந்த பிஎஃப்ஐ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து அவர்கள் வந்து இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு வளர்ந்து வருகின்ற கொஞ்சம் மிலிட்டண்டாக இருக்கின்ற முஸ்லீம் குரூப்ஸ் எல்லாமே வந்து தடை பண்ணனால இன்னைக்கு வந்து ஐயுஎம்எல் ஒரு கட்சியாக இன்னைக்கு தென்படுறது. ஐஎன்எல் இன்னைக்கு இருந்ததுன்னா தாராளமாக அது ஐஎன்எல்லும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு கட்சியாக மாறி இருக்கும். அப்ப ஐயுஎம்எல் இன்னைக்கு 2 பேர் ஜெயிச்சு வர்றதுக்கு காரணம் நிச்சயமாக திமுக தான். இஸ்லாமிய ஓட்டுகள்னால எவ்வளவோ திமுக ஜெயிச்சிருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஆனால் நாளைக்கு இன்னொரு ஒரு வயபிள் லீக் இல்லை என்றால் ஒரு முஸ்லிம் கட்சி வந்துவிட்டால் இவர்களுடைய பிரச்சனையும் அதோட முடிந்துவிடும். இவர்களுடைய கட்சி என்றே முடிந்துவிடும் என்று நான் கருதுகிறேன். அப்ப இந்த கட்சிகள் தான் அங்க போயிட்டு இப்ப ஒரு புது அலையன்ஸ்க்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த திமுகவுடைய வீழ்ச்சி இல்லை என்றால் திமுகவுடைய இந்த முறை தோற்றதுக்கு காரணமே வந்து இந்த கூட இருக்கிற கட்சிகள் தான். அலையன்ஸ்ல இருக்கின்ற இப்ப இதே அலையன்ஸ்ல வந்து விடுதலை சிறுத்தைகளை மாற்றி நிறுத்தி கொண்டு பாமக அவ்வளவு வந்துருச்சுன்னா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏறத்தாழ 100 சீட் வந்திருக்கும். அதிமுக கூட்டணி வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டால் கூட அதிமுக இருக்கின்ற வட மாநிலங்கள் இருக்கின்ற பலரும் வந்து ஜெயித்து வருகிறார்கள். அதற்கு கணிசமான ஒரு ஹெல்ப் வந்து நீங்க பாமக கிட்ட இருந்து வந்திருக்கிறது. அந்த பாமகனுடைய அதே ஹெல்ப் வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்துருச்சுன்னா திமுக வந்து ஏறத்தாழ ஒரு 90 சீட்டு 100 சீட்டு கிட்ட வந்திருக்கும். அதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இவர்கள் சென்றால் கூட நாளைக்கு ஒரு பாமக இந்த பக்கம் வந்துட்டு இப்ப பாமகக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். அதிமுக என்பது இப்ப ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நான் வந்து பொதுச்செயலாளராக இருக்கணும், வேற என்ன இளவு நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது என்ற ஒரு அடிப்படையில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அதா இருக்கும் போது பாமக வெளியே வந்து ஆக வேண்டும். பாமக இனி வந்து இப்ப ஜோதியில் போய் ஐக்கியமாகுதா, தாவைக்கால போய் ஐக்கியமாகுதா, இல்ல திமுக வந்து நிக்க போதா நமக்கு தெரியாது. விசிகா இருக்குல்ல, அதனால அங்க போக முடியாது இல்லையா? அதே தாங்க விசிகாவை தள்ளி விட்டு பாமக கொண்டு உட்கார வச்சிருவாங்க. அதே டிஸ்கஷன் இங்கேயும் வந்துச்சுல்ல, திமுகலயும் அதே டிஸ்கஷன் வந்துச்சு.
தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் அது சரி வராது. நாம வந்து இவர்களுக்கு வாக்கு குடுத்திருக்கோம். அது வந்து சரி செய்யக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் செய்யல தவிர, அவர் வந்து நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ் எடுத்திருந்தாருன்னா, தாராளமாக அவர்கள் உள்ள வந்திருக்கலாம். ஏன்னா பேக்கப் கிளாஸஸ் கான்சல்டேஷன் நடந்து கொண்டிருக்கின்ற டைம் இது. அது தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால தான் பாமக வந்து இன்னைக்கு போனியா ஒரு கட்சியா இருக்கிறது. ஏனென்றால் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் வந்து அ மகனுக்கு எதிராக அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் கூட, அது கடைசியில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்வர்ட் கிளாஸ் வன்னியர்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை என்றால் அவர்களுடைய அந்த கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து பாமகவுக்கு எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. பேக்வர்ட் கிளாஸ் கான்சல்டேஷன் நடக்குது தமிழ்நாட்டுல. ம். அதனால தான் பாமகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருகிறது. அப்ப அதே இம்பார்ட்டன்ஸ் இப்ப நாளைக்கு வந்து இப்போ அங்க போய் நின்னுட்டீங்கன்னா, உங்களுக்கு சீட் எல்லாம் ஒண்ணும் வராதுங்க. இப்ப ஏற்கனவே அங்க வந்து அ அ பஸ்ல இடம் இல்லாத மாரி தான் இருக்கிறது. கம்ப்ளீட் ஸ்டாண்டிங்ல தான் இடம் இருக்கிறது. அப்ப திமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா, ஒரு அஃப்கோர்ஸ் மக்கள் நீதி மய்யம் இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, அப்புறம் சிறிய கட்சிகள், கொங்கு கட்சிகள் இருக்கிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அங்க ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இன்னைக்கு நாளைக்கு பாமகவுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அ அஃப்கோர்ஸ் அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணி வந்து டெல்லிக்கு போலான்னு பார்த்தாரு. அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு. இதெல்லாம் தான் அவருடைய ஒரு ஆசைகளா இருந்தது. அப்போ அதை தாண்டி இருக்கின்ற ஒரு ஆசை. கட்சி இன்னைக்கு வந்து கையில வந்துருச்சு. அப்பாவும் இன்னைக்கு வந்து கூட இருக்கிறாரு. அப்ப கட்சிக்கு இன்னொரு ஒரு ஒரு புத்துயிர் வர்றதுக்கான இந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு காணும்போது, அவர் அந்த ரூட்டில் பயணிப்பார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ஆட்சிக்கு எதிராக மனநிலை வந்து கொண்டுதான் இருக்கிறது. விஜய்க்கு எதிரா வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. விஜய் என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய அமைச்சர்களுக்கு அதே ஒரு பாசிட்டிவ் இது வந்து கிடையாது. பிளாங்க் செக் வந்து வேற யாருக்குமே கிடையாது. விஜய்க்கு மட்டும்தான் அந்த பிளாங்க் செக் இருக்கிறது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது தாவேகாட்ட எல்லாருமே போயிட்டாங்கன்னு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது ஆக்சுவலா போனவங்க எல்லாம் வந்து ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸஸா தான் எனக்கு தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு தேர்தல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2029. இப்ப திமுக வந்து தனியா போட்டியிடணும் அப்படின்னு ஆராசா ஒரு பக்கம் பேசுறாரு. அத வந்து நம்ம பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. ஒரு குழுவும் அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆமா, கட்சிய ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. ஆமா. திமுகவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்குறீங்க? ஆர் தி லுக்கிங் இன்வார்ட்ஸ் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி மீண்டும் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக ரீஎமர்ஜ் ஆறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு இத பார்க்கிறதா? இல்ல திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு இல்ல 2 விதமா பார்க்கலாம். அது திமுக தனிமைப்படுத்திருக்குன்னு பார்க்கும்போது உண்மையான விஷயம் தான். அதாவது இதுவரை 2019ல வந்து ஒரு தேர்தலுக்காக வந்து அத்தனை பேரும் அந்த காங்கிரஸ் உட்பட இருக்கிற நபர்கள் வந்து போய்விட்டார்கள். அப்ப திடீர்னு பார்க்கும்போது எங்க மக்கள் நீதி மய்யம் என்னங்க கட்சி அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி தேமுதிக என்னங்க ஒரே ஒரு சீட் தானே அப்படின்னு கேட்கலாம். கொங்கு கட்சிக்கு என்னங்க ஒரு சீட்டா, அரை சீட்டான்னு கேட்கலாம். அப்ப இது உண்மைதான். தனித்து விடப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப கட்சிக்காரன் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். கட்சிக்காரன் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஏங்க ஆட்சியில் இருக்கும்போது கட்சியை யாரும் கவனிக்கலைங்க. கட்சிக்காரனுக்கு மரியாதை கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து மரியாதை வரப்போகுது. இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட கேட்கறாங்க. ஒரு 40 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வரும்போது, அதே மாரி இந்த கட்சியினுடைய அந்த ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவினுடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மாவட்ட செயலாளர்கள் அங்கங்க வந்து செட்டப் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு 100 பூத் இருக்குன்னா, அந்த 100 பூத்ல வந்து இந்த மாவட்ட செயலாளருக்கு வந்து மாவட்ட செயலாளர் சார்ந்த நபர்களுக்கு வந்து ஒரு 40 பூத்ல இல்லன்னா 50 பூத்ல தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 பூத் ஜெரிமேண்டரிங் சொல்லுவாங்கல்ல. அமெரிக்காலலாம். ஏறத்தாழ ஜெரிமேண்டரிங் மாரி இவங்க வந்து கான்ஸ்டிட்யூன்சி செட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது இந்த 50 வந்து ஒரே இடத்துல வர மாரியும், பாக்கி இருக்கிறதெல்லாம் இன்னொரு இடத்துல வர மாரியும் செட்டப் பண்ணிருவாங்க. அப்ப இந்த ஒரு இடத்துல வந்து ஷூர் ஷாட் வந்து இந்த நபர், அவருக்கு வேண்டிய நபர் வந்து இங்க ஜெயிச்சு வர்றாருங்க பாரு. அது வந்து இந்த முறை வந்து தவிர்க்கப்படும். அப்போ இந்த கான்ஸ்டிட்யூன்சி பவுண்டரிஸ் எல்லாம் ஒழுங்காக வந்து பார்த்து சீரமைக்க கூட இந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஜெரிமேண்டரிங் வந்து திமுகவினுடைய கான்ஸ்டிட்யூன்சியில் நடக்காதுன்னு இருக்கிறது. அப்போ ஒரு ஒருவேளை தேர்தல் நடத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இன்டர்னல் டெமோக்ரஸி வந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. பல இடங்கள்ல வந்து கலைஞர் 2006க்கு பிறகு வந்து ஐ டோன்ட் திங்க் இன்டர்னல் எலெக்ஷன் நடந்ததாவே எனக்கு தோணல. திமுகல கூட. அது நல்லா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். சண்டை இருக்கும், சச்சனை இருக்கும், வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கும். ஆனா அதுல திங் இஸ் தட் அங்க கிரவுண்ட்ல யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கடைசியில கட்சியில வந்து பொறுப்பு வர முடியும். அப்ப கட்சி பக்கம் தலை வச்சு படுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு திமுகல வந்து ஒரு ஒரு நபரை வந்து சென்னை ஆய்வுக்கு வந்து இது பண்றாங்க. அவரெல்லாம் ஆய்வு முடிச்சுட்டு தலைவர் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து சரிங்க சரிங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தலைவர் அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியதா இருந்தா அதுக்கு வந்து தயாராகும் இந்த டைம்ல வந்து இவரு வலுக்கட்டாயமா சொல்றாரு. தலைவரே நீங்க எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த பொறுப்பை நாங்க முடிச்சுட்டு வந்திருக்கோம். உட்கார்ந்து தலைவரேன்னு உட்கார வைக்கிறாங்க.
உட்கார வச்சு மறுபடியும் ஒரு 40 நிமிஷம் வந்து அதை வந்து கேட்கறாரு. அவர் வந்து அந்த விஷயத்த வந்து கேட்கறாரு. கேட்டு எல்லாம் உள்வாங்கிட்டாரு. இன்னைக்கும் வந்து காலையில உட்கார்ந்து அவர் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அவர் எந்த அளவுக்கு முடியுமோ அதெல்லாம் படித்துக் கொண்டு தான் இருக்கிறார். என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு உட்கார்ந்து படித்துக் கொண்டு தான் இருக்கிறார். அப்ப இது நிச்சயமாக கட்சிக்கு ஒரு முக்கியமான நல்ல ஒரு விஷயமா தான் நான் காண்கிறேன். கட்சியினுடைய அமைப்புல எங்க பிரச்சனை இருக்குது என்பது டெஃபினட்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை அடுத்து என்ன செய்யறாங்கன்னு நமக்கு இன்னும் இப்போ சொல்ல இயலாது. பட் டெஃபினட்டாக இப்போ வந்து வேற ஒரு தேர்தல் ஒன்றும் கிடையாது. டெஃபினட்டாக ஒரு 6 மாசத்துக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஏன்னால் இது வந்து ஒரு பிஜேபிக்கு சாதகமான அரசு என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப பிஜேபி இவர்களுக்கான விஷயங்கள் செய்யும் என்றும் நாம் நினைக்க முடியாது. அப்போ இம்மீடியட்டாக தேர்தல் நடத்தினால் விஜய்க்கு பாசிட்டிவா இருக்கும். அது இல்லாத ஒரு பட்சத்தில் வந்து டெஃபினட்டாக அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது. அப்ப இன்னொரு 4 மாசம் இல்லைன்னா 5 மாசம் கழிச்சு தேர்தல் நடத்துறாங்கன்னா நிச்சயமாக அதுவும் அந்த அந்த அளவுக்கு டைம் இன்னைக்கு இருக்குதுங்க திமுகவுக்கு தன்னுடைய டு செட் இன் ஹவுஸ் இன் ஆர்டர். இட் ஹேஸ் அபவுட் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 4 months நான் கருதுறேன். நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு சாதகமான அரசு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சட்டமன்றத்துல விஜய் பேசும்பொழுது சொன்னாரு, கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனா கிரவுண்ட் லெவல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்று முதல் விபிஜி ராம்ஜி திட்டம் வந்து அமலுக்கு வருகிறதுன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டம் அது. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் திரையிடுவதற்கு நேத்து வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். கூட்டு குர்பானிக்கு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து நாங்க பாருங்க எவ்வளவு எஃபெக்டிவா நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை இந்த அரசாங்கம் கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆணவ கொலை இன்னைக்கு கூட நடந்திருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கு. சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு இருக்கிறார். சட்டமன்றத்துல பாஜகவை எதிர்த்து அவர் பேசுறதுக்குள்ள ஜே.சி.டி. பிரபாகர் பதட்டப்பட்டுட்டு அவரை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நாம பார்க்கிறோம். கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கிற இந்த பாஜகவுடைய கனவை பாஜகவுடைய ப்ராக்சியா விஜய் இங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? பாஜக ஆட்சி செய்யக்கூடாது, அதுக்காக தான் விஜய்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு செய்வதறியாது ஒரு ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க. வந்து டெஃபினட்டா அது ஒரு வயபிள் எக்ஸ்பிளனேஷன் தான் நான் பாக்குறேன். பட் அதை தாண்டி கூட இப்போ கழகங்கள்ல தமிழகம் வந்து பாஜக அச்சீவ் பண்ணிருச்சு. அது எப்படி அச்சீவ் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு தான் அச்சீவ் ஆச்சு. இன்னைக்கு வந்து பாஜகன்ற கட்சி வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. இருக்குன்னு சண்டை போட்டுக்கலாம் வேண்டாம். இருக்குன்னு சொல்லிட்டு இல்லங்க இருக்குங்க டி நகர்ல ஆபீஸ் வச்சிருக்கோம் படங்கள் பார்க்கல ஆபீஸ் வச்சிருக்கோம் நான் வந்து சண்டை போட்டுக்கலாம். இவ்வளவுதான். பாஜக வந்து இட் இஸ் பிரஸ்ட் செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட் பட்டன் பை டூயிங் திஸ். பாஜகனுடைய ஒரு நீண்ட கால நோக்கம் வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்கு. ஓகே. ஆனா அதை தாண்டி இப்போ விஜய் வந்து பல விஷயங்கள பயப்படுறாருன்னு நமக்கு நான் கவர்னால நான் நிறைய கூட பேசியிருக்கேன். அப்ப அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல கேஸ் இருக்கு. கரூர் கேஸ்ல வந்து அவரை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ண போறாங்க. இப்போ வந்து விட்னஸா தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏங்க விட்னஸ்ல இருந்து அவரை வந்து இதா மாத்துறதுக்கு அக்யூஸ்டா மாத்துறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இது கூட தெரியாம வந்து என்னை கத்திட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் a very simple process of moving somebody from a witness list to an accused list. அப்ப அந்த பயம் நிச்சயமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து நீங்க சொன்னது எல்லாமே உண்மையா இருந்தா கூட எனக்கு இருக்கின்ற பிரச்சனை எவ்வளவுதானுங்க. அதாவது ஒரு கிறிஸ்துவர் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஏறத்தாழ 90% கிறிஸ்தவர்கள் வந்து அவர் இன்னைக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு எதிராக நீங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க என்ற ஒரு நம்பிக்கை வந்து அவர்களுக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த நம்பிக்கையை வந்து நீங்க வீணடிக்கிறார் இல்லையா? எஃப்சிஆர்ஐல வந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லாத நிலை என்ன? அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. அந்த திருத்தம் வந்து மிக தெளிவாக வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் டார்கெட் பண்ணுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த இது கூட அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது ஒரு விஜயாக இன்னைக்கு இருக்கிறார். அப்ப தன்னுடைய மக்களே தனக்கு யார் வந்து வாக்களித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாங்களோ எந்த அளவுக்கு மகிழ்ந்தார்களோ இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அவர்கள் இது வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து மாட்டுகிறார்கள். எஃப்சிஆரினுடைய அந்த எல்லா விஷயங்களும் வந்து அந்த சரத்துக்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேக் ஓவர் ஆகும். அது 200 வருஷமான ப்ராப்பர்ட்டி ஆனாலும் சரி அது டேக் ஓவர் ஆகும் என்ற நிலை இருக்கிறது. இது எங்க போய் முடியும் நான் பொறுத்து தான் பார்க்கணும். அவருடைய ஆளுக்கே அவர்கள் வந்து இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்க கூறின அடுத்த விஷயம் உண்மைதான். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இங்க போய் மாட்டிருக்கோமே என்ற அந்த ஒரு உணர்வு அவர்களுக்கும் இருக்கும். பட் ஒன்னும் பேச முடியாத ஒரு கட்டாயத்தில் வந்து அவர்கள் இருக்கிறார்கள்.
இல்ல அதத்தான் முத்தரசன் சொன்னாரோ, "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படிங்கிற ஒரு உவமையோடயே சொன்னார் இல்லையா? அதுதான் அவங்களுடைய மனநிலை அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அதுலயே ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அதிகாரத்துல வந்து பங்கு குடுத்துட்டாங்க. அப்ப அது வந்து அப்படியே கண்ண வந்து மறைச்சுரும். அ இவரு விஸ்வநாதன் பேசும்போது, அமைச்சர் விஸ்வநாதன் வந்து இந்த சத்தியமூர்த்தி பவன்ல பேசும்போது பேசின விஷயம் இருக்கு இல்லையா? 70 பேர் வந்து வந்திருக்கலாம். ஒரு துணை முதலமைச்சர் வந்திருக்கலாம். 10 அமைச்சர்கள் வந்திருக்கலாம். அப்ப அதிகாரத்துக்காக இருக்கிற ஓட்டம் தானே காங்கிரஸ்ல நடக்குதே தவிர, அத தாண்டி இன்னொரு விஷயத்த நாம் பார்க்கவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப ஏன் வந்து அந்த அந்த ஓட்டம் அங்க ஆரம்பிக்கல? அதாவது ஏன் மாறவில்லை? ஏன் விஜயோட போய் சேரவில்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதிகாரத்துக்கான ஒரு விஷயம் தான். ஏனென்றால் திமுக என்பது ஒரு புருவன் கட்சி. தாவேக என்பது அன்ப்ரூவன் கட்சி. அப்ப தேர்தலுக்கு பிறகு நாம் பார்த்துக்கலாம். இப்ப திமுகவோட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு திமுகவோட இருந்தாங்க. திமுக அதிகாரத்துக்கு வந்திருந்தால் அவர்கள் அனைவரும் வந்து ஆட்சியில் பங்கு என்று அங்கேயும் கேட்டிருப்பாங்க. ஆனால் திமுக வந்து இப்போது அதிகாரத்தில் இல்லை. டப்புன்னு வந்து மாறிட்டோம். இப்போ வந்து அதிகாரம் வந்துருச்சு. அப்ப அதிகாரம் வந்ததுனால இனி பாக்கி எல்லாமே நாம வந்து பரவாயில்லங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்ன்ற ஒருவேளை அடிப்படையில் தான் விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருந்தா, அவர் ஆட்சியில பங்கு குடுத்திருப்பாரா சார்? அது ரொம்ப ஒரு ம கஷ்டமான கேள்வி தான். ஏனென்றால், இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அவர் சொல்லலாம். இல்லங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றது தான் என்னுடைய நோக்கம் என்றெல்லாம் அவர் பேசலாம். ஆனா, அந்த கட்சியில இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, என்னை பொறுத்தவரை வந்து அந்த கட்சியில இப்ப வந்து சரி ஒரு பெரிய பெரும்பான்மை வச்சுக்கலாம். ஒரு 150 பேர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா, அந்த 150 பேர்ல வந்து 32 பேர், 33 பேருக்கு குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து விஜய் இருப்பாரு. அதாவது எவரி 5த் பெர்சன், 6த் பெர்சன் வந்து நீங்க அமைச்சர் ஆக்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும். அத ஆக்கவில்லை என்றால் நிச்சயமாக பிரச்சனைகள் தான் வரும். கட்சிக்குள்ளால பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அவர் வந்து ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வரும். வெளியே இருக்கிற நபர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே. மக்கள் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக எம்.எல்.ஏக்களா ஜெயிச்சுட்டு, திரும்ப பதவிய ரிசைன் பண்ணிட்டு, திரும்ப இடைத்தேர்தல்ல தாவேகா எம்.எல்.ஏ கேண்டிடேட்டா போட்டியிட்டாங்கன்னா, மக்கள் இத எப்படி பார்ப்பாங்க? உண்மையிலேயே இந்த இந்த அரசியல் சூழ்ச்சிகள்லாம் வந்து மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்களா? பேலட் பாக்ஸ்ல அவங்களுடைய பதில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்க போகுது இடைத்தேர்தல்? இல்ல இடைத்தேர்தலுக்கு டைம் இருக்குங்க. அதாவது இந்த ஒரு மெமரிங்கிறது இது வந்து ஃபேட் ஆக வேணும். அது வந்து ஃபேட் ஆயிரும். ஒரு 4 மாசத்துல ஃபேட் ஆயிரும். அதாவது அதிமுகல இருந்த நபர்கள், அந்த அதிமுகல இருந்த நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்கால போய் இணைகிறார்கள். இதெல்லாம் இப்ப வந்து வெறுப்பு உளவாக்கும். ஒரு மாசம் 2 மாசம் அப்படியே போகும். எப்படி செங்கோட்டையன் ஜெயிச்சாரோ, அதே ஃபார்முலால வந்து எல்லாருமே ஜெயிச்சு வந்துரலாம். இப்ப செங்கோட்டையன் என்பது வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்த மனிதர் தான். அந்த ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து அவர் வந்து வெளிய வந்திருக்கிறார். ஆ அதுவும் கொஸ்டினபிள் தான் என்று வைத்துக் கொள்ளலாம். பட் அப்படி இருந்தால் கூட அவர் வெளிய வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அவர் மேல அலிகேஷன்ஸ் கிடையாது. ஒரு கேஸும் இல்லாத ஒரு நபராக இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்கிறார். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே நேரத்துல வந்து அவருக்கு வந்து கோபியில வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது. அவர் வந்து தக்க வைத்துக் கொண்டார். அதே மாதிரி தான் விராலிமலையும். விராலிமலை விராலிமலையில வந்து இன்னைக்கு விஜயபாஸ்கர் தோற்கிறது கஷ்டம் என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு நின்னாலும் சரி, இல்ல 4 மாசம் கழிச்சு நின்னாலும் சரி. அப்ப அந்த மக்கள் வந்து விஜயபாஸ்கர நம்புகிறார்களா என்ற இண்டிவிஜுவல நம்புகிறார்களே தவிர, அவர் கட்சி இருக்கிற கட்சியை நம்புறதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட இது ஒரு அதிமுகவினுடைய கோட்டைன்னுலாம் சொல்ல முடியாது, விராலிமலை. இவருக்கு முன்னால அது கோட்டையாக ஒண்ணும் இல்லை. சோ என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து இண்டிவிஜுவல தான் பார்ப்பாங்களே தவிர கட்சியை பார்க்க மாட்டாங்க. அதாவது இந்த பெரிய பெரிய தலைவர்கள். சிறிய தலைவர்கள் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. அதாவது சாதாரண எம்.எல்.ஏ வந்து இப்போ இவர்களை நம்பி வெளியே வந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த நபர்கள் வந்து கன்டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. ஏனென்றால் அப்பதான் தாவேகா என்ற கட்சியை வந்து எடைப்படுவார்கள் மக்கள். அப்ப தாவேகா என்ற கட்சி எடைப்படும்போது விஜய்க்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னா கூட, விஜய்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னா கூட, விஜய் இன்னைக்கும் தூயவரா இருந்தா கூட, பாக்கி நபர்களுக்கு அது வந்து பாதகம் கிடையாது. அது நிச்சயமாக அவர்களுக்கு அனைவருக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நிச்சயமாக டெஃபினட்டாக அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பல்வேறு விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி. நன்றி.